Hello friends, welcome to MK Handworks. இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று பேசிக் நோட்டில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சிங்கிள் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் டிசைனாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் வர மாதிரி 2 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி என்னோட க்ரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன் டிசைனில் நான் கிஃப்ட் பேஸ்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிசைனில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்குது. நம்ம சிங்கிள் கலராக பேஸ்கெட்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிங்கிள் கலராக ரெடி பண்ண ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரி பேஸில் மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி வளர்த்தி கொண்டு வந்து ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரிசைகள் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஏணிப்படி நோட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கலர் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 3.25 அடி இருந்தாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இதே வந்து பெருசாக இருந்தால் இன்னும் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒயரை நான் எப்படி வந்து தொடங்கியிருக்கனோ அதே மாதிரி தொடங்குங்க. உள்ளேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதாவது சென்டரில் வந்து ஒரு கேப் வந்து வரணும். நமக்கு ஒரு வரிசையோட கேப் வந்து நமக்கு விடணும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கலர் அந்த க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட கூட போட்ட வாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ஸ் 2 அடி ஒயர் 3 அடி ஒயர்லாம் இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து பார்டர் லைன் டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அந்த வாய்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. லூஸாக இருந்தால் மேலே தூக்குன மாதிரி வந்துடும். அப்படியே நம்ம போடவே வந்து நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இதே மாதிரியே சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக போட்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வந்து நம்ம வந்து மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரியே உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் வந்து இந்த பேஸ்கெட் தகுந்த மாதிரி நான் இந்த கலர் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் வந்து சிங்கிள் கலர் பேஸ்கெட்டாக ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. இது வந்து டார்க் க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். இதுக்கு பிளாக் கலரும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த காம்பினேஷனில் வந்து ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் போடும்போது ரொம்ப பார்க்கவே வந்து ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே உள்ளே விட்டு கொஞ்சம் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு சின்ன டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த பார்டர் லைன் டிசைனில் கொடுக்கும்போது இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்து சுற்றி வர அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ளே பாருங்கள், அப்படியே வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் கிடைக்கும். வெளியில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிசைனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சுற்றி வர போட்டு முடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு அழகான பார்டர் லைன் டிசைன் வந்து ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைனில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதே வந்து நமக்கு கீழேயும் வேணுனாலும் நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் மட்டும்தான் போட்டிருக்கேன். மேலே மட்டும் பார்டர் லைனில் போட்டிருக்கேன். மீதி பாருங்கள் நான் வந்து எக்ஸஸாக ஒயர் எடுத்திருந்தேன். ஒரு 4 அடி எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து 3.25 சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஒயர் வந்து எனக்கு வந்து மீதி இருக்குது போட்டு முடித்ததுக்கப்புறம். இந்த ஒயரை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ப்ளைனாக இருக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து பேஸ்கெட் பார்க்குறக்கு ஒரு நியூ லுக்காக இருக்கும். கூட போட்ட ஒயரெல்லாம் மீதியான ஒயர்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி டிசைன்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லைன் டிசைன் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த மாடல்ஸ் வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிங்கிள் கலராக ரெடி பண்ண பேஸ்கெட்டுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பென் ஸ்டாண்ட் டியூட்டோரியலில் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஆஃப் டிசைன் அந்த மாதிரி எல்லா டிசைனில் கொடுத்துருக்கேன். அது போக கிஃப்ட் பேஸ்கெட் டியூட்டோரியல், ட்ரே டியூட்டோரியல், மார்க்கெட் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.